ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஷாக் மஸ்கிட்டோ லேம்ப், அதாவது கொசுவை சாவடிக்கிற கருவின்னு சொல்லலாம் தமிழில். இது வந்து 150 ரூபாய்க்கு தான் மீஷோவில் வாங்கினேன். இப்போ இது நான் ஒரு அன்பாக்ஸ் வீடியோவை போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். எதுக்காகனா இது ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது. சரி, மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டால், அதனால தான் இப்போ இந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறேன். இப்போ எல்லா வீட்லேயுமே கொசு எங்கேயுமே இல்லாமல் இல்லை, எல்லா இடத்துலையுமே கொசு நிறையாவே இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம கொசுவத்தி, அந்த ஊதுவத்தி மாதிரி இப்போ புதுசாலாம் வந்திருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு ஒத்துக்கும், ஆக்சுவலாக யாருக்குமே ஒத்துக்காது, பல பேருக்கு ஒத்துக்காது. அதாவது 100ல் ஒரு 95 பேருக்கு அது அந்த ஸ்மெல் ஒத்துக்காது. ஏதாவது ஒரு உள்ள நம்மளுக்கு ப்ராப்ளம் வரும், அது நம்மளுக்கு தெரியாது. நம்ம லங்ஸ், நம்ம அந்த மூச்சு காற்று சுவாசிக்கிறோம்ல தூங்கும்போது, அந்த ஊதுவத்தி, அந்த கொசுவத்தி, அந்த புகைலாம் நம்மளுக்கு ஒத்துக்காது. ஆனால் இது வச்சிங்கன்னா எந்த புகை எதுவுமே வராது. இது யூஸ் பண்ணால் நம்ம ஹெல்த்துக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதே நேரத்தில் இது நல்லாவும் இருக்குது. இங்கே பாருங்கள், ரொம்ப ஒன்றும் இல்லை, வெறும் 150 ரூபா தான் இது. இதில் என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, இது பாருங்கள், இந்த ப்ரெஷ் ஒன்று, இது எதுக்குன்னா அந்த கொசு அதில் மாட்டம் பேர் க்ளீன் பண்ணுறதுக்காக. அவ்வளோதான், இதுதான் அந்த கொசுவை சாகடிக்கும் கருவி, அது எலக்ட்ரிக் ஷாக் மஸ்கிட்டோ லேம்ப். அதுக்கப்புறம் அதில் வேறு என்ன இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை, இது சும்மா ஒரு கேட்லாக் மாதிரி இருக்குது. ஓகேங்களா, அவ்வளோதான். இப்போ இது பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம ஒரு சார்ஜரை இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு, ஓகேவா, அதில் சார்ஜரை கனெக்ட் பண்ணிவிட்டு, சார்ஜர் நம்ம மொபைல் சார்ஜர் இருக்குல்ல, அதில் அந்த சார்ஜர் கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் ப்ளக் பாயிண்டில் போட்டு இது ஆன் பண்ணிங்கன்னா இதில் லைட் எரியும், ப்ளூ கலரில். ஓகேவா, ப்ளூ கலர் லைட் எரியும். ஆனால் இது எப்படி யூஸ் பண்ணணும்னா, இதுதான் நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். இது என்னென்னா, இருட்டில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். நார்மலாக வெளிச்சத்துலேயும் ஒர்க் ஆகும், பட் கொசு வெளிச்சமாக இருக்கும்போது அதில் உட்காராது. எந்த கொசுமே உங்கள் மேலே உட்காந்து உங்களை தான் கடிக்கும். ஸோ அதனால் நீங்கள் இதை வைக்கும்போது எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிடணும். இதில் ஒரு லைட் எரியும், சின்ன சின்ன லைட், ப்ளூ கலர் லைட். எதுக்கு ப்ளூ கலர்னால், கொசுக்கு ப்ளூ கலர் பிடிக்கும்னு அப்போ சொல்லி வச்சுருக்காங்க. அது உண்மையாக பொய்யா தெரியல. ஆனால் இதில் அதே ப்ளூ கலர் தான் லைட் எரியும். அப்படி நைட்டு நீங்கள் எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணி இது மட்டும் லைட் எரியும் போது என்ன பண்ணால், கொசு அது என்னடா அந்த லைட் கலராக இருக்கே, ப்ளூ கலர்னு அதில் உட்காரும். அதில் உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் ஷாக், இது மூலயமா அது கரண்ட் ஷாக் அடிக்குது. கை அது உள்ளே நீங்கள் போகாதுங்க பாருங்கள், அதுதான் இந்த பிளாஸ்டிக் இதில் இருக்குது. அதில் அந்த கொசு போயிட்டு அதில் மாட்டி செத்துரும். மாட்டினா இல்லை, அது தொட்டாலே அதான். இது எந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, இந்த மஸ்கிட்டோ பேட் இருக்குல்ல, கொசு பேட், அதே மாதிரி தான், அதே கான்செப்ட் தான். பட் ஆனால் அது நீங்கள் கையில் வச்சு அடிச்சுட்டே இருக்கணும். அதே நேரத்தில் மஸ்கிட்டோ பேட் என்னன்னா, அது பேட்ரி எப்படியா இருந்தாலும் ஒரு மஸ்கிட்டோ பேட் 3 months ஆர் 4 months போயிடும். இது எல்லாருமே இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு மேக்ஸிமம் 5 months 6 monthsக்குள்ளே அது எப்பேற்பட்ட எவ்வளோ தான் நம்ம காஸ்ட்லியாக வாங்கினாலும் அது போயிடுது. ஓகேங்களா, ஆனால் இது அப்படி போகல, இது ரொம்ப நல்லா இருக்குது. அதனால தான் நான் வாங்கி யூஸ் பண்ணிட்டு தான் இப்போ நான் போடுறேன் இந்த வீடியோவை. அதான் சொன்ன மாதிரி, இது நீங்கள் ப்ளக்கை சார்ஜரில் கனெக்ட் பண்ணிட்டு போட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் தூங்கினீங்கன்னா, இதில் கொசு நிறைய இதில் செத்துருக்கும். காலையில் நீங்கள் எழுந்து பார்க்கும்போது அது எப்படி க்ளீன் பண்ணணும்னா, நீங்கள் பாருங்கள், இப்படி இருக்கா, இதை இப்படி லெஃப்டில் ஒரு சின்ன ஆள் தான் ஒரு சவுண்ட் வரும், அது உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் இதை இப்படி எடுத்திங்கன்னா தனியாக வந்துடும். இந்த பிளாஸ்டிக் தான் சும்மா எதுக்காகனா, அதில் இது பாருங்கள், இதில் நீங்கள் கை வச்சிங்கன்னா ஷாக் அடிக்கும். அதாவது ப்ளக் கனெக்ட் பண்ணியிருக்கும் போது இந்த மாதிரி இதை நீங்கள் காலையில் எடுத்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய கொசு இருக்கும். அதை இதில் கொடுத்துருக்க இந்த ப்ரெஷ்ஷால் இப்படியே எல்லா கொசையும் நீங்கள் க்ளீன் பண்ணிடலாம். ஓகேவா, இது எல்லாத்தையும் இப்படி க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். க்ளீன் பண்ணிவிட்டு இதை திருப்பி எடுத்து எப்படி பண்ணணும்னா, நீங்கள் அதெல்லாம் பார்க்கலாம் வேணாம், நேராக எடுத்து இது வச்சுட்டு ஃபஸ்ட்டு கழட்டும் போது லெஃப்டில் திருப்பணுமா, இப்போ ரைட்டில் இப்படி திருப்பினீங்கன்னா கரெக்டாக அந்த நிமிஷம் இது வரும். ரைட்டில் இப்படி திருப்பும்போது என்ன ஆகும், அவ்வளோதான், ஒரு சவுண்ட் அது கரெக்டாக உட்காந்துச்சா, இப்போ இன்னொரு வாட்டி அவ்வளோதான், டிக்குன்னு அந்த ஒரு லாக் ஆகிடும். அவ்வளோதான், இப்போ விடாது. இவ்வளோ தாங்க இது. நான் உங்களுக்கு காலையில், எங்கள் வீட்டில் கொசு இருக்குது நிறையா, காலையில் நான் இதில் எவ்வளோ கொசு இருக்குதுன்னு நான் உங்களுக்கு
அதை வந்து காலையில் எழுந்து உங்களுக்கு வீடியோ அது நான் போட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் அப்போ செக் பண்ணிங்க. வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அந்த லிங்க் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன், பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாய். சொன்ன மாதிரியே இப்போது விடிஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், இதில் நிறைய கொசு இருக்குது. இப்போ இது ஆனில் இருக்குது. உங்களுக்கு ஆனில் வச்சு நான் வீடியோ காட்டல இல்லையா, அதனால் இப்போ காட்டுறேன் இருங்க. இப்போது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இதை நான் ஓப்பன் பண்ணி நம்ம எவ்வளோ கொசு இருக்குன்னு அதில் பார்த்துடலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம எப்படி இதை வந்து க்ளீன் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். ஓகேவா, எவ்வளோ கொசு இருக்கணும் உங்கள்கிட்ட இப்போ காட்டுறேன். என்னடாது, இங்கே பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு எவ்வளோ கொசு இருக்குன்னு? ஒரு நிமிஷம். இதை தவிர மற்ற எல்லாம் ஃபோக்கஸ் ஆகுது. இருங்க, இந்த பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? பாருங்க, ஓகே, இப்போ நல்லா கிளியராக தெரியுது. இங்கே பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? இங்கே பாருங்கள், இவ்வளோ கொசு பாருங்கள். இந்த சைடில் கம்மி தான், 4 பக்கத்தில் இந்த வரும். கொசு மட்டும் இல்லை, அதில் குட்டி கருப்பாம்பூச்சி எது இருந்தாலும் செத்துரும். இங்கே பார்த்தீங்களா, இதில் எவ்வளோ கொசு இருக்கும்னு சொல்லுங்களேன். எப்படி பார்த்தாலும் 100 மேலே இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா, இப்போ சொல்லுங்கள், இது 150 ரூபாய்க்கு ஒர்த்தா இல்லையா? தாராளமாக வாங்கலாம் இல்லையா? அதே நேரத்தில் நம்ம ஹெல்த்துக்கும் அந்த புகை அந்த இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் வரும், அதாவது நல்லாயிருக்கும். இதுக்கு பேர் வந்து நான் ஒன்று புதுசாக இப்போ வச்சுருக்கேன். இதுக்கு பேர் வந்து அது என்ன சொல்லுவாங்க, இதுக்கு பேர் வந்து கொசுக்களின் மின்சார சுடுகாடு அப்படின்னு நானே வச்சுருக்கேன். நல்லா இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இவ்வளோ கொசு வந்து இதில் மாட்டியிருக்கு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி வாங்கி இந்த மாதிரி புகைகள் அதெல்லாம் இருந்து நீங்கள் உங்களோட உடம்பை பாதுகாத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு நல்ல வழியில் ஈஸியாக கொசு சாகடிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த கொசுவெல்லாம் நம்ம இப்போ க்ளீன் பண்ணலாம். ஓகேவா, ஓகேதா? இவ்வளோ கொசு என்றைக்குமே இருந்ததில்லை, என்னன்னு தெரியல, இன்றைக்கி இவ்வளோ கொசுவாக இருக்குது. அம்மா எல்லா கொசும் வீட்டுக்குள்ளே வரட்டுன்னு சொல்லிட்டு கதவை ஏதோ திறந்து வச்சுட்டு இருந்தாங்களா என்னன்னு தெரியல. இவ்வளோ பேர், எவ்வளோ கொசு பாருங்களேன். ஏன்னா நாங்கள் கொசுவத்தி வைக்கிறதே இல்லை, அது வாங்கினதுலேருந்து. ஃபேனை நல்லா 5ல் வச்சுட்டு படுத்திங்கன்னா இந்த ஒரு இதுவே போதுங்க. எதுவுமே நம்ம கொசுவத்திலாம் வைக்கலாம். ஏன்னா கொசு மோஸ்ட்லி நம்ம கடிக்காது. இதில் ஆல்ரெடி இவ்வளோ செத்துரும். 1-2 கொசு மட்டும் அறிவாளி கொசுங்க என்ன பண்ணுவாங்க, இதை பார்த்து எஸ்கேப் ஆகிடுவாங்க. ஆஹா, எல்லாம் அதில் போய் சாகுறாங்க, நம்ம சாப்பிடாதுன்னு ஓடிடுவாங்க. மற்றபடி மோஸ்ட்லி எல்லாமே கொசு எல்லாம் செத்துரும் இதிலே வந்து. நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஓகேவா, இப்போ நம்ம வந்து இதை லாக் பண்ணிடலாம். இந்த பாருங்க, சரிண்ணா? அவ்வளோதான், லாக் ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கொசு இருக்குது பாருங்கள். ஓகேவா, இதெல்லாம் கொசுவோட கால். பாருங்கள் நல்லா பாருங்கள்.
ஓகேவா? சொல்லுங்கள், இது ஒர்த்தா இல்லையா? ஒர்த்து தானே, தாராளமாக வாங்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான, அதாவது தேவை நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான நல்ல நல்ல யூஸ்ஃபுல்லான திங்ஸ், அதை அன்பாக்சிங் இந்த மாதிரி வீடியோஸ் போடுறேன். பிடிச்சிருந்தா அதை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.